மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டு பிறந்திருக்கிற இந்த சூழலிலே பெரும்பாலும் நாம் இந்த ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக, நல்லவைகளை காணுகிற ஆண்டாக, ஒரு திருப்தி அளிக்கிற ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற நாம் எதிர்பார்ப்புடன் காணப்படும். வருடம் தோங்கும் பொழுது அநேகருக்கு ஒரு பதட்டமே ஏற்படும். கடந்த வருடம்தான் இப்படி போய்விட்டது, பிறந்திருக்கிற இந்த புது வருடமாகிலும் என்னுடைய வாழ்விலே புதிய காரியங்கள் நடக்குமா, புதிய நன்மைகள் கிடைக்குமா? கடந்த வருடத்திலே பெற முடியாமல் போனவைகள், அடைய முடியாமல் போனவைகள், அங்கலாய்த்தும் அபிலாஷைகளோடு தேவனை நோக்கி மன்றாடியும் பெற முடியாமல் போனவைகள் இந்த வருடமாகிலும் கிடைக்குமா என்கிற ஒரு எண்ணம் ஒரு பதட்டத்தை உருவாக்கி விடுகிறது. அதனால தான் நிறைய பேர் நியூ இயர் அன்றைக்கு கொஞ்சம் டென்ஷன்லேயே இருப்பாங்க. ஏன்னா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். எந்த நேரத்தில் இருந்து? நியூ இயர் அந்த மிட் நைட் டைமில், அது பிறக்கிற நேரத்தில். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு முறை திருச்சியில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அது ஒரு நியூ இயர் ஆன்லைன் ப்ரேயர் மாதிரி. நியூ இயரில் அதாவது ஓல்டு இயரும் நியூ இயரும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் அந்த 12 மணிக்கு இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த பாஸ்டர் சாதாரணமாக தான் அது வரையிலும் பாடலாம் நடத்தி கொண்டு இருந்தார். அந்த 10 நிமிஷம் தான் இருக்கிற நேரம் வந்தோடனே ஒரு விதமாக டென்ஷன் ஆகிட்டார். என்ன டென்ஷன் சொன்னால், பிறக்க போகுது பிறக்க போகுது பிறக்க போகுது பிறக்க போகுது வரப்போகுது 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 வரப்போகுது, இதோ 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 புதிய ஆண்டு பிறக்க போகிறது, எல்லாரும் எச்சரிக்கையாருங்க, எல்லாரும் விழிப்பாருங்க அப்படின்னு என்னமோ ஜப்பான்காரன் குண்டு போட வந்தது மாதிரி ஒரு பெரிய அலர்ட் கொடுத்தார். அப்புறம் 5 நிமிடமாச்சு, 2 நிமிடமாச்சு, 1 நிமிடமாச்சு, கடைசியில் 1 நிமிடம் தான் இருக்குது. பிறக்க போகிறது எதிர்பார்க்கல அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு பெரிய ப்ரெஷரை ஆண்டவர் கொடுக்கறது மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த வருஷம் பிறக்கிற நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறவில்லைன்னு சொன்னால் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் ஆண்டுதோறும் ஜனங்கள் சில திருச்சபைகளை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை கூட திருச்சபைக்கு போகாதவங்க எல்லாம் எப்போ வருவாங்க? நியூ இயர் அன்னைக்கு வருவாங்க. அதுலேயும் வாக்குத்தத்த கூட்டம் நடக்கிறவங்கள தவறாமல் வருவாங்க. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பொதுவாக 3 கூடுகைகளுக்கு வருவாங்க. ஒன்று வாக்குத்தத்த கூடுகை, இன்னொன்று கிறிஸ்மஸ் கூடுகை, மூன்றாவது குட் ஃப்ரைடே. முதல் வருஷத்தில் முதல் நாள் ஆசீர்வாதத்துக்காக வர்றது, கிறிஸ்மஸ் டைமில் வர்றது தாங்கள் அணிந்திருக்கிற புதிய உடைகளோடு அவருடைய பண்டிகை கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்காக வர்றது. மூன்றாவது இயேசுநாதருக்காக அஞ்சலி செலுத்த வர்றது குட் ஃப்ரைடே. அன்றைக்கி ரொம்ப சோகமாக அமர்ந்திருந்து ரொம்ப ஒரு சேடாக உட்காந்துருந்து அதெல்லாம் ஒரு 7 பிரசங்கம் வேறு. அன்றைக்கி டார்ச்சர் அதிகமாக இருக்கும், வழக்கத்தை விட 7 பிரசங்கம் கேட்க வேண்டியிருக்கும். பிரசங்கம் பண்ண தெரியாதவங்க கூட அன்றைக்கி என்ன செய்வாங்க, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கேட்க வேண்டியிருக்கும். அப்புறம் ரசனா மோர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒடுக்கத்தின் பானங்களெல்லாம் அணிந்து விட்டு போங்க, அதோட திருப்தி. ஆக இந்த நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு வராதவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஏன் வர்றாங்க? அன்னைக்கு இந்த நேரத்தில் நாம் மிஸ் பண்ணிட்டோன்னா போச்சு. அதனால் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிடணும், ஏதாவது ஒரு வாக்குத்தத்த அட்டையை வாங்கிடணும். இந்த வாக்குத்தத்தை கொடுக்கறது, வாக்குத்தத்த அட்டை கொடுக்குற அப்படி ஒரு கலாச்சாரம் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுனால அதிகமாக பயனடைகிறது யாருன்னு சொல்லுங்கள்? இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்க தான். அவங்களுக்கு அது ஒரு சீசன். இந்த வாக்குத்தத்த அட்டைகளை நிறைய அடித்து நிறைய சபைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இதில் தான் நம்முடைய வாக்குத்தத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கண்ணை மூடி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அட்டையை எடுத்து அப்படியே பார்ப்பாங்க நமக்கு என்ன வந்திருக்குன்னு. எந்த அட்டை எடுத்தாலும் உங்களுக்கு நல்லதான் வரும். எந்த அட்டை எடுத்தாலும் ஒரு அட்டை கூட அன்றைக்கி உங்களுக்கு தப்பாக வராது. அனைத்து அட்டைகளும் ஆசீர்வாத அட்டைகள் தான். ஏன்னா அப்படி தான் சூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் இதில் ஒன்றும் பதட்டத்தோடு பார்க்க தேவையில்லை. நீங்கள் எந்த அட்டை எடுத்தாலும் அது எதுவாக தான் வரும், ஆசீர்வாதம் வரும். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது இப்படித்தானா? இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறாரா? நிறைய கேலண்டர்ஸ் உலகத்தில் இருக்குது, அப்படி தானே? ஜூலியன் கேலண்டர் இருக்குது, கிரிகோரியன் கேலண்டர் இருக்குது, ரோமன் கேலண்டர் இருக்குது, இன்னும் நிறைய கேலண்டர்ஸ் இருக்குது. எல்லா கேலண்டர்ஸும் ஜனவரி 1 தொடங்குறது கிடையாது. அதனால் ஆண்டவர் இந்த கிரிகோரியன் கேலண்டரில் படி ஜனவரி 1 கரெக்டாக நின்றுட்டு இருப்பார். அந்த நேரத்தில் தான் நாம் என்ன பண்ணிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கினா. அப்படி ஒரு சிஸ்டமும் இல்லை. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. 1ஆம் தேதி போயிடுச்சே, 2ஆம் தேதி போயிடுச்சே, இன்றைக்கி 3ஆம் தேதியும் வந்துடுச்சே, என்னாக போகுது? இல்லை. ஆண்டவருடைய கேலண்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆண்டவருடைய நாட்காட்டியே வித்தியாசமாக நேரத்தில் தொடங்குறது.
அது வந்து ஜனவரி 1 தான் தொடங்குறதுன்னு ஒன்று சொல்ல முடியாது. அதனால் ஜனவரி 1 உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சதா கிடைக்கல ஒரு பதட்டம் அடையாதீங்க. இந்த வாக்குத்தத்த அட்டைக்காக, இந்த ஆசீர்வாத அட்டைக்காக அலை மோதாதீங்க. கிடைச்சிருந்தாலும் வச்சிடுங்க. அதில் நம்ம பைபிள் இருக்க ஒரு வசனம் அங்கேயும் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதை நீங்கள் பைபிளுக்குள்ளே வச்சு ஜெபம் பண்ணுறதுனாலையோ இல்லை ஜெபிக்கிற நேரத்தில் கிளைம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்காது. எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து ஆசீர்வாதமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காக பின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய பார்வையில் வித்தியாசமான ஒரு காலம் இருக்கிறது, வித்தியாசமான ஒரு கேலண்டர் இருக்கிறது. அந்த கேலண்டர் எப்பொழுது தொடங்குறது தெரியுமா? ஆகாய் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த கேலண்டர் தொடங்குகிறது. கர்த்தர் என்ன சொல்ற, இன்று முதல் திஸ் டே ஆன்வர்ட்ஸ், இன்று முதல் நான் என்ன பண்ண போறேன், உங்களை ஆசீர்வதிக்க போறது. என்று முதல் ஜனவரி 1 கிடையாது, ஜனவரி 2 கிடையாது. ஜனவரி 1 ஆசீர்வதிக்கப்படாதவங்களை அழைச்சி ஜனவரி 2 ஆசீர்வதிக்கிற அப்படிலாம் கிடையாது. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லுகிற பொழுது அந்த இன்று என்பது என்ன என்பதை கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவருடைய கேலண்டர் இருந்து குறிப்பிட்ட மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிற நாட்களின் அடிப்படையில் அல்ல. தேவன் நமக்கு ஒரு காலத்தை வைத்த, என்ன காலம்னா அந்த காலம் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த கேலண்டரை தோங்குறது, அந்த ஆசீர்வாத கேலண்டர், பிளெஸிங் கேலண்டர், அந்த கேலண்டரை தோங்குறது நம்ம கையில் தான் இருக்குது. த பால் இஸ் இன் அவர் ஓன் கோர்ட், நம்ம கோர்ட்டில் தான் இருக்குது. என்ன, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய தவறின சில காரியங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டி, நீ கடந்து போன நாட்களிலெல்லாம் நீ நடந்த பாதைகளை கொஞ்சம் சிந்தனை பண்ணிப்பார், நீ எந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தால் யோசித்துப்பார். அந்த மாதிரி யோசித்து பார்த்து இதுவரைக்கும் நீ ஆசீர்வதிக்கப்படாத ஒரு நிலைமையை கண்டறிந்து வா. அப்பொழுது இன்று முதல், அது என்று நாளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை, நாள் நட்சத்திரம் ஒன்றுமே ஃபிக்ஸ் பண்ணலை. நாள் எந்த நாள், என்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான செயல்பாடுகளுக்கு நேரே வருகிறீர்களோ அன்றிலிருந்து, அது ஜனவரிலையும் ஆரம்பிக்கலாம், பிப்ரவரிலையும் ஆரம்பிக்கலாம், மார்ச்லேயும் ஆரம்பிக்கலாம், ஏப்ரலையும் ஆரம்பிக்கலாம். அது ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஜனவரி 1 தான் ஆரம்பிக்கணும் ஒன்றும் சொல்லவே முடியாது. அதனால் தேவன் மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற கேலண்டர்களின் அடிப்படையில் ஒன்றும் செயல்படுறதில்ல. நம்ம ஊழியக்காரர்கள்லாம் நமக்கு வந்து நிறைய டைட்டில் போட்டு ஆண்டுகளை கொடுக்குறாங்க. நேற்றையும் உங்களுக்கு சொன்னேன், இது கிருபையின் ஆண்டு, இது ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இது நிறைவின் ஆண்டு, இது திருப்தியின் ஆண்டு, இது செழிப்பின் ஆண்டு, இது மகிமையின் ஆண்டு, இது அழகின் ஆண்டு, அலங்காரத்தின் ஆண்டு. அவங்க மனசுக்கு தோன்றது மாதிரி அந்தந்த ஆண்டுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க, ஒரு பேரை வச்சு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குங்கிற பிக்சரை கொடுக்குறாங்க. ஏன்னா in order to satisfy the people, in order to please the people, ஜனங்கள் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணிட்டு போகட்டும், சந்தோஷப்பட்டுட்டு போகட்டும், மனநிறைவோடு போகட்டும், இவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுக்குறாங்க, பொய்யான நம்பிக்கை. மற்றபடி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது ஒரு கேலண்டர் நாளிலிருந்து அல்ல, ஒரு அனுபவத்திலிருந்து. God is expecting some kind of experience from us. நம்ம இடத்துல ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்துக்கு நேரம் எப்போ நம்ம வர்றோமோ அப்போ நம்முடைய நாள் என்ன நாள், ஆசீர்வாதத்தின் நாள். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஜனவரி 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரிப்பட்ட தேதிகள் இந்த அல்ல. இந்த ஜனங்களிடத்தில் இருந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், முதலாவது ஆகாய் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தப்பு தவறு பண்ணாங்க, அக்கிரம அநியாயம் பண்ணாங்க, அடுத்தவன் சொத்தை அபகரித்தாங்க, நீதி நியாயமெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நாம் பெரும்பாலும் எப்படி வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோன்னா, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், யாருக்கு என்ன அநீதி பண்ணேன், எனக்கு ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரல, எனக்கு ஏன் ஆண்டவர் நன்மைகளை வரவிடவில்லை, அப்படி கேட்குறோம். அப்படி தானா? ஏன்னா நமக்கு யாருக்கும் ஒரு தப்பு பண்ணலை, யாருக்கும் ஒரு அநியாயம் பண்ணலை, ஒரு அக்கிரமம் பண்ணலை. நாம் வந்து எந்த தப்பு தவறும் செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மளை அவசியம்னா எண்ணம் ஆசீர்வதிச்சிடணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியுடைய காலத்து மக்கள் தவறுகளும் பாவங்களும் செய்யவில்லை. அவர்கள் செய்ய தவறின காரியம் என்னவென்றால், ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். அவங்க கொண்டு தான் வராங்க. பாவம், அவங்க என்ன செய்யறாங்க, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த கடுமையாக போராடி
ஆடாக மாடாக அவர்கள் என்ன செய்யறாங்க, கடுமையாக உழைத்தான் கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு ஊதி போடுறாராம். செய்கிற வேலையா இது? ஊதி போடுறாராம். அவங்க அவ்வளோ சிரமப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்தால் அந்த நன்மைகளை ஆண்டவரே ஊதுறாரு. அதான் அந்த வசனம் சொல்லுது. சரி, கண்டினியூ பண்ணுங்க. எது நிமித்தம் என்றால், எது நிமித்தம் என்றால், ஏன் இந்த மாதிரி பண்றேன்னா, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. நீ என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீங்களே, இது நிமித்தமே என்று இது நிமித்தமே. தொடர்ந்து நீங்க அந்த பகுதியில் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் வீடு பாழா கிடக்கிறது, இப்ப நீ மச்சுப்பாவன வீட்டில் இருக்கிறதுக்கு இதுவா நேரம்னு கேட்கிறாரு. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் ஆகாய தீர்க்கதரிசியுடைய காலத்து ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோன் ராஜாவிலிருந்து விடுதலை பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு வந்தார். எதுக்குன்னு சொன்னா, அந்த இடிந்து போன தேவாலயத்தை அவர்கள் கட்டி மறுபடியும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிச்ச வேளையில் கொஞ்சம் அப்சகிள்ஸ் வந்தது, கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் வந்தது. அதை ஃபேஸ் பண்றதுக்கு பதிலாக அந்த விதமாக வந்த அப்போசிஷன் எல்லாத்தையும் அவங்க எதிர்கொள்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மால ஒன்றும் பண்ண முடியாது, கோயில் கட்ட விட மாட்டேங்கிறாங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுறது சம்பந்தமான காரியங்களை செய்ய நம்ம அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நாம் என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்கு சித்தமான வேலையில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் தொடர்பான காரியங்களுக்கு நேராக போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்றும் அடுத்தவும் பொருளை அபகரிக்கவோ நீதி நியாயம் இல்லாமல் நடந்துக்கோ போகலை. அவங்க செஞ்சது என்னன்னு சொன்னால், நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டுன்னு அவங்களுடைய தங்களுடைய முன்னேற்றத்திற்கான காரியங்களை ஓடிக்கொண்டிருந்தார்கள். தாங்கள் வீடுகள் கட்டுவதையும் தாங்கள் வசதி நிலை அடைவதையும் குறியாவை செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் பார்த்தார், இவர்களை அழைத்து வந்த காரணம் என்ன? அவங்க என்ன செய்யணும்? they must rebuild the temple. அந்த கோயிலை கட்டணும். இப்போ நீங்கள் உடனே நாம் ஏதாவது கோயில்கள் கட்டாமல் இருக்கிறோமா நினைக்காதீங்க. நீங்கள் நிறையவே நல்லா கட்டி வச்சுருக்கிறீங்க, நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, சூப்பராக இருக்குது. நான் கூட நேற்றுக்கு இந்த செல்ஃபோனில் என்ன செய்தேன், எங்கள் வீட்டில் போய் காமிக்கிறதுக்காக அவங்க நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கிறாங்க. ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப அருமையாக பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன், நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவாக என்ன செய்ய, நல்ல இலுமினேஷனோட ரொம்ப லைட்டிங்கோட ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்லா வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஆகாய தீர்க்கதரிசியுடைய காலத்தில் லிட்டரலாகவே அந்த கோயில் பாழடைஞ்சு கிடைக்குது. புதிய ஏற்பாட்டில் அதுக்காக தேவன் கோயில்னு சொல்றது இதே அல்ல. புதிய ஏற்பாட்டில் எது கோயில்? கட்டி வச்சிருக்கிற கோயில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 3:16-17 6:19 வசனத்தின் வாஸ்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம், யூ yourself for the temple of God. நீங்க தான் பரிசுத்தாய் தங்குற ஆலயம். அதனால இந்த ஆலயம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் தான், நம்முடைய வாழ்க்கை தான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் தங்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் தங்கி அந்த மகிமை வெளிப்பட வேண்டும், அந்த மகிமை பிரகாசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு புதிய ஏற்பாடில். அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோயிலை கட்டுறதுக்காக அழைத்து வரப்பட்ட அந்த தரிசனத்தை மறந்துவிட்டு தங்கள் சுய நோக்கங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள். அதனால தான் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியலை, அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியலை. அதனுடைய விளைவாக அவர்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை. இப்போ என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்தேனோ அதை முதலாவது செய். இதை என்ன நோக்கம்? பாழாகி கிடக்கிற உன்னுடைய அந்த ஆலயத்தை கட்டு. நீ உன்னுடைய உடல் தங்குவதற்கான வீடுகளை கட்டுறதுல இவ்வளவு கவனம் செலுத்துறியே, ஆனா நான் தங்குகின்ற ஆலயம் பாழ கிடக்குதே. இன்னைக்கு நாம இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் தாங்கள் ஆராதிக்கிற கோயிலெல்லாம் சூப்பராக தான் கட்டுறாங்க, அருமையாக கட்டுறாங்க, பேலஸ் மாதிரி கட்டுறாங்க, வீடுகளையும் நல்லா கட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் தங்குவது இது போன்ற கோயில்கள்லாம் அல்ல அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், கோயிலை கட்டி அந்த கோயிலில் ஆண்டவர் இருப்பார் அப்படின்னு நம்பிக்கையில் செயல்படுகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். என்ன ஷாக்கு? சிம்பிளா வசனம் சொல்லுது, மனிதர்களால் கட்டப்பட்ட கோயில்களில் கடவுள் என்ன செய்யறதில்ல, வாசமாயிரார். இது நான் எந்த மனுஷன் சொல்றது கிடையாது. 2 அப்போஸ்தலர் சொல்றாங்க, 2 முக்கியமான தேவ ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்தேவான், இன்னொருத்தர் அப்போஸ்தலன் பவுல். அது மட்டும் இல்லை, பவுல் இன்னொருத்தர் சொல்லும்போது நீங்கள் தான் தேவனுடைய ஆலயங்கிறார். அதனால நம்ம எவ்வளவு அருமையாக கோயிலை கட்டி வச்சாலும்
எவ்வளவு சிறப்பாக நம்ம ஆலயம் கட்டி வச்சாலும் அது நமக்கு தான் பயன்படுமே என்று ஆண்டவர் தங்க பயன்படாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் கோயில் எது? ஆண்டவர் தங்க விரும்புகிற கோயில் நாம் தான். அப்போ முதலாவது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோட மகா பரிசுத்தம் உள்ள தேவன் தங்கும்படியான ஒரு சூழல் இருக்கிறதா? இந்த ஆலயத்தில் ஆண்டவர் தங்குவதற்கு உரிய காரியங்களை செய்யாமல் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் நோக்கங்களையே முன்னிலைப்படுத்தி அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. நான் எத்தனை வாக்குத்தத்தங்கள் பெற்றாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, எத்தனை ஆசீர்வாத அட்டைகள் வாங்கினாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, எத்தனை ஜெபக்கூடைகளுக்கு போனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, எவ்வளவு காணிக்கைகள் கொடுத்தா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்கை இருக்கட்டும்பா, உன் ஆராதனை இருக்கட்டும்பா, உன்னுடைய வழிபாடு இருக்கட்டும், நீ நிறைய நல்ல நல்ல சப்போர்ட் ஆதரவுலாம் பண்ற இருக்கட்டும், உன்னுடைய பக்தியான செயல்பாடு இருக்கட்டும். முதலாவது உன் கூட நான் என்ன செய்யணும்? தங்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் தங்கணும். ஆகையால் தான் நாம் முதலாவது தேவன் தங்கும்படியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த இருதயத்தை நாம் சுத்தம் பண்ணி நாம் சீர்படுத்தி ஆண்டவரை அழைக்க முடியாது. அவர் வந்து தான் சரி பண்ணணும். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவ ஆன்மீகம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஆலயங்களிலே வழிபாடு செய்வதில் அல்ல, ஆலயங்களிலோ கோயில்களிலோ ஜெபங்கள் நடத்துவதில் அல்ல, காணிக்கை கொடுப்பதில் அல்ல, பக்தியாக நம்ம பல காரியங்களை செய்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are to receive the Lord. அதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், those who have received. அதனால் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நம்மிடத்தில் ஜெப அனுபவம் இருக்கலாம், ஆராதனை அனுபவம் இருக்கலாம், காணிக்கை கொடுக்குற அனுபவம் இருக்கலாம், ஊழியம் செய்கிற அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு வாழுகின்ற அனுபவம் இருக்கிறதா? நான் என் ஜனங்களுக்கு நடுவிலே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால புதிய ஏற்பாட்டில் நம்முடன் தேவன் தங்கும்படியாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் நின்று பார்க்குற பொழுது எவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த கோயில். அப்படி தானே? எவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது, பண்ணுங்க, தப்பு கிடையாது. போகிறவங்களும் நல்லா பார்த்து என்ன செய்கிறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அதை நம்ம இப்போ ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று இருக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவன் தங்குகிற ஆலயமாகிய நாம் யார் என்று பைபிள் சொல்லுது? நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். எப்படி ஒளியாக இருக்கிறீர்கள்? நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் ஆண்டவர் சொன்னார். அந்த ஒளியாக வந்தவரை நம்முடன் ஏற்றுக்கொண்டால் நாம் ஒளியாக இருப்போம். மனுஷன் தீபாவளி சீசனில், கிறிஸ்மஸ் சீசனில் போகிற வருகிற இடங்களெல்லாம், ஆன்மீக தலங்களெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. போட்டிட்டு கொண்டு அலங்கரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டம், குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆலயங்களை போட்டிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. அவங்களோட நம்ம டாப் ஆன் பண்ணணும், எங்கேருந்து பார்த்தா நம்ம ஆலயம் தெரியணும் அப்படின்னு அவ்வளவு லேக்ஸ் கணக்கில் நிறைய பேர் அதே ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறாங்க. அவ்வளவு பெரிய காம்படிஷன் இருக்கும். ஆனால் பார்த்துட்டு போகிறவன் என்ன பண்ணுவான்னா, ஒன்றை பார்த்துட்டு அதை விட சூப்பராக இன்னொன்று பார்க்குறவங்கள இதை மறந்துடுவான். அதனால் அவன் கொஞ்ச நேரம் ஒரு ஃபீல் பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் ஒரு மனிதன் உலகத்துக்கு ஒளியாக இருக்கும் பொழுது அந்த ஒளி அவனுக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. he will find some difference. உலகத்திற்கு ஒளியாக இருக்க அழைக்கப்பட்ட நான் என்னை இருளாக வைத்துக் கொண்டு ஆன்மீக தலங்களை மட்டும் அலங்கரிப்பேன் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பார்வையில் பிரியமாக இராது என்பதை வேதம் கூறுகிற உண்மை. நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும், அதற்குத்தான் நான் உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக இருப்பேன். ஏன்னா அவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற இந்த ஒளியில் நடவுங்கள். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கேற்ற சுபாவங்களோடும் கர்த்தருக்கேற்ற பண்புகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுகிற பொழுது அவன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவான், மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறுவான். எனவே நாம் முதல் கவனம் எதில் செலுத்த வேண்டும்? நம்மை பிரகாசிப்பதற்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி? நான் தங்குகிற இடம் பிரகாசமாக இருக்கணும். நான் தங்குகிற இடம் என்ன செய்ய வேண்டும்? நான் தங்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படின்னா நான் உனக்குள்ளே வரணும். அப்போது வாழ்க்கையில் நம்முடைய சொந்த காரியங்களையே முதலிடத்தில் வைத்து செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் என்னுடைய காரியங்களையெல்லாம் நீ அற்பமாக எண்ணிட்டியே அப்படின்னு வச்சுட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரு நல்ல நிலைமை உருவாக்க முடியவில்லை. எனவே என்று நம்முடைய ஆண்டு பிறக்கிறது தெரியுமா? என்று பிறக்கிறது.
நம்முடைய நியூ இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்பொழுது நம்முடைய ஆசீர்வாத ஆண்டு துவங்குறதுன்னா ஜனவரி 1, 2 இல்லை பிப்ரவரி கிடையாது. எனி டைம் ஆரம்பிக்கும். எப்பொழுது நான் தேவன் தங்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலயம், இந்த ஆலயத்தில் என்னோடு தேவன் தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவாதி தேவன் இந்த பூமிக்கு மனிதகுமாரனாக வந்தாரே, அவரை வாரும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை பாவத்திலிருந்து விடுவியும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக என்னை பலப்படுத்தும் ஆண்டவரை அழைத்து அவரை நம்மோடு சேர்த்து கொள்வோமோ அன்றுதான் ஆசீர்வாதம் தொடங்கும். அது நடக்காதபடிக்கு எவ்வளவு பிரபலமான ஊழியக்காரர்கள் நமக்கு வாக்கு தத்தங்களை எவ்வளவு விவரித்து சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் தரிசனத்தின் மூலமாக வாக்கு தத்தங்களை பெற்றதாக நம்மளை சொன்னாலும் நத்திங் வில் டூ ஒன்று நடக்காது. நடக்கும். எப்பொழுது நடக்கும்? ஆண்டவரே எனக்குள் வாரும், என்னுடன் வாரும், என்னுடன் நீ நடக்க வேண்டும். என்னுடைய காரியங்கள் அல்ல, உம்முடைய காரியங்களை நான் என்ன செய்கிறேன், வாழ்க்கையின் முதலிடத்தில் வைக்கிறேன். உமக்காக வாழ்வதற்கு வருகிறேன் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் உனக்காக வாழ்வேன். நாம் அவருக்காக வாழ்கிற பொழுது அவர் நமக்காக வாழ்வார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்னா, now he is a new creation. அங்கே என்ன நடந்தது? all old things went away, now in him everything is new. நல்ல கவனிங்க. ஆசீர்வாதம் எங்கெங்க பிறக்குது? நடராத்திரி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு உணர்வோடு நம்ம ஜெபிக்கிறதுனாலன்னு சொல்லிட முடியாது. இல்லை நீர் அன்னைக்கு பாஸ்டர்லாம் வந்து நம்ம வீட்டில் ஜெபிக்கிறதுனாலன்னு சொல்ல முடியாது. இல்லை நாமவே வந்து ஸ்பெஷல் டைம் எடுத்து ஜெபம் பண்ணுறதுனால சொல்ல முடியாது. இது எல்லாம் நமக்கு நல்லது, அவசியம்தான். ஆனால் ஆசீர்வாதத்தினுடைய நாள் எப்பொழுது பிறக்கிறது என்று சொன்னால், எப்பொழுது when I am able to find myself as a new creation. பழையவைகள் ஒழிய வேண்டும், புதியவைகள் வர வேண்டும். பழையவைகள் என்ன? அந்த பழைய தவறான சுபாவங்கள், பழைய கோபங்கள், பழைய எரிச்சல்கள், பழைய விரோதங்கள், பழைய போட்டி பொறாமைகள், பழைய வைராக்கியங்கள், பழைய தீமையான சிந்தனைகள், பழைய தாழ்மையின்மைகள், பழைய பெருமைகள், அகம்பாவங்கள், ஆணவங்கள், பணாசைகள், பொருளாசைகள், இது சார்ந்த செயல்பாடுகள், இவைகளாம் செய்ய வேண்டும், ஒழியணும். இவைகளில் ஒழியாதபடிக்கு நான் எவ்வளவு தான் ஆசீர்வாதம் என்று இங்கும் அங்கு ஓடினாலும் surely I will be disappointed. நான் ஏமாற்றம் அடைவேன். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு புதிய சிருஷ்டியை தான் ஆசீர்வதிக்க முடியும். நான் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்காமல் எவ்வளவு தான் ஆசீர்வாத வசனங்களை எல்லாம் நான் கிளைம் பண்ணாலும் எனக்கு நல்லது நடக்காது. பழையவைகள் ஒழிந்ததா? 2022ஆம் ஆண்டில் என்னிடத்தில் இருந்ததாக என்னால் அறிய முடிகின்ற தவறான சுபாவங்கள், அந்த கோபதாபங்கள், அந்த எரிச்சல்கள், அந்த பொறாமைகள், அந்த பெருமைகள், அந்த அகந்தைகள், ஆணவங்கள் ஒழிந்ததா? புதியவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச். இப்போ என்னிடத்தில் என்ன வருகிறது? நற்சுபாவங்கள் வந்துவிட்டது. ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படும் சுபாவங்கள் வந்துவிட்டது. ஏனென்றால் மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சூழல் வேண்டும். God needs a kind of atmosphere. என்னன்னு சொன்னா, என்ன ஆசீர்வதிக்கணும்னா எனக்குள்ள நற்சுபாவங்கள் இருக்கணும். அதனால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இந்த வருஷம் என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த வருஷம் எனக்கு வேலையில் வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், இந்த வருஷம் என் பையனுக்கு சீட்டு கிடைக்கணும், இந்த வருஷம் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், இந்த வருஷம் என் பிள்ளைக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கணும். அந்த மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த வருடம் என்னிடத்துல நல்ல சுபா உருவாகணும், இந்த பெருமையெல்லாம் போகணும், இந்த வெறுப்பு விரோதமெல்லாம் போகணும், இந்த உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிற மனநிலை போகணும், இந்த அகந்தை ஆணவன் நான் தான் பெரியவன் அப்படி என்ன போகணும், இந்த ஈகோ எல்லாம் போகணும். இதெல்லாம் போயிட்டுனா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆண்டவருக்கு கிடைக்கும். அதனால் ஆண்டவர் செப்டம்பர் மாதத்தை கூட ஆசீர்வதிப்பார், நவம்பர் மாதத்தை கூட ஆசீர்வதிப்பார். ஆனால் அதை விட்டு ஜனவரி 1 தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்லி நம்ம எவ்வளோ மண்டாடினாலும் ஒன்றுமே நடக்காது. சுபாவ ரீதியான வாழ்க்கையில் நம்ம சரியாக, சுபாவங்கள் தான் மனிதனுடைய ஆசீர்வாதங்களை டிசைட் பண்ணுது. ஒரு மனிதனுக்கு நற்சுபாவங்கள் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோதான் கொட்டினாலும் கூட அவன் என்ஜாய் பண்ண முடியாது. எவ்வளோ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அருமையான பேலஸ் மாதிரி வீடை கட்டி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு நல்ல வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக இருக்குது, நல்ல இன்டீரியர் டெக்கரேஷனாக சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஒரு கார் நிற்குது, இந்த பக்கம் ஒரு கார் நிற்குது, முன்னால் ஒரு கார் நிற்குது, பின்னால் ஒரு கார் நிற்குது, எக்ஸ்ட்ரா கரேஜில் ஒரு கார் நிற்குது, புதுசாக ஒரு கார் புக் பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு பிளாட் வாங்குறாங்க, அங்கே ஒரு எஸ்டேட் புக் பண்ணியிருக்கிறாங்க, கொடைக்கானல் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்கிறாங்க. எல்லாம் கட்டி வச்சு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் பேச்சு வரதான் சரியா இல்லை. இதெல்லாம் இருக்கு.
அந்த அம்மா நிறைய தான் குக் பண்ணி டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இவர் அதை சிரிச்ச முகத்தோடு சாப்பிட மாட்டேங்கிறார். ஒரு விதமான முகமெல்லாம் என்ன செய்கிற வித்தியாசமாக சீரியஸாக இருக்குது. ஏன்? சுபாவம் சரியில்லை. நிறைய குடும்பங்களில் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல், படிப்பு இல்லாமல், அறிவு இல்லாமையா? இல்லை. என்ன இல்லை? கேரக்டர் சரியில்லை, பிஹேவியர் சரியில்லை, ஆட்டிடியூட் சரியில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், சார்ந்த குணமுள்ளவன் பாக்கியவான், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், நீதி நிமித்தம் பசிதாக உடையவன் பாக்கியவான், சார்ந்த குணமுடையவன் பாக்கியவான், சமாதானம் செய்கிறவன் பாக்கியவான், காசு உள்ளவன் பாக்கியவான், பணம் உள்ளவன் பாக்கியவான், பெரிய சொத்து வச்சிருவன் பாக்கியவான், படித்தவன் பாக்கியவான், அமெரிக்காவில் போய் படித்தவன், இங்கிலாந்தில் போய் படித்தவன், அவனெல்லாம் பாக்கியவான் சொல்லவே இல்லை. Who are the blessed people? Who are the most successful people? யாருக்கு நல்ல குணாதிசயம் இருக்குதோ அவங்களுக்கு தான். அதனால் ஆண்டவர்கிட்ட முதலாவது என்ன கேட்கணும்னு, ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்றும். சுபாவம் மாறிச்சின்னு சொன்னால் கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் போதுங்க, சின்ன வீடு இருந்தாலும் போதும், அதுக்கு அப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை. அப்படி இருந்தால் கூட வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா மனிதனுக்குள் இருக்கிற நல்ல சுபாவங்கள் அற்பமான சூழலும் அவனை ஆனந்தமாக வாழ வைக்கும். அது இல்லை, எவ்வளோதான் சேர்த்தாலும் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளை பணக்காரனாக பார்ப்பாங்க எல்லோரும், ஆனால் நாம் நமக்குள்ள சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அவங்க பக்கத்தில் எல்லாம் பொறாமையில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன குறைவு, என்ன வருமானம் கொட்டுன்னு கொட்டுது, என்ன மரியாதை, என்ன டெய்லி ஒன்று கொடுத்துட்டு வராங்க. இப்போ லாஸ்ட் சண்டே ஒன்று கொடுத்தாங்க, இந்த புதன்கிழமை ஒன்று கொடுத்தாங்க, வியாழக்கிழமை ஒன்று, அதை பார்த்து பொறாமப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? என்னடா வாழ்க்கை இது, உடம்பைத்தான் நல்லா அழகாக காட்டிகிட்டு இருக்கிறோம், மனசுக்கு சந்தோஷம் இல்லையே, வீடை தான் பெருசாக கட்டி வச்சுருக்கிறோம், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அமைதி இல்லையே, அப்படி அவங்க வருத்தப்பட்டுருக்குறாங்க. அதனால் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கப்படுவது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் வந்தார். அவர் நம்முடைய ஆராதனை அல்ல முதலாவது கேட்கிறார், அவர் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்ல முதலாவது கேட்கிறார், அவர் நம்முடைய காணிக்கைகளை அல்ல முதலாவது கேட்கிறார், அவருக்கு முன்பாக வந்து ரொம்ப பயபக்தியோடு வணங்குற அந்த அனுபவத்தை எல்லாம் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார்னா, உன்னை நான் புதிய சிருஷ்டியாக மாற்ற வேண்டும், பழையவைகள் ஒழிய வேண்டும். ஒரு சகை இடத்துல இயேசு கிறிஸ்து வராரு, அவன் அவர் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் அவர் டயலாக் பண்ணுறார், பேசுகிறார். பேசி முடிச்சு வெளியே வரவளை என்ன சொல்கிறாருன்னா, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நமக்கு உருவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் வந்து முதலாவது விரும்புகிறார். ஸோ முதலாவது ஐ மஸ்ட் ஹேவ் த born again experience. மறுபடியும் பிறந்த நிச்சயம் இல்லாதபடிக்கு என்னதான் ஆராதனை பண்ணாலும் சரி, பிரபலமான ஆராதனை தலைவர்கள் வந்து நம்மளை ஆராதிக்க வச்சாலும் சரி, இன்னைக்கு ஒரு கூட்ட கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு இந்த ஆராதனை நடத்துகிற அபிஷேகம் இருக்குது, அந்த வர்ஷிப் லீடர்ஸ் ஆராதனை நடத்துகிற அனுபவம் இருக்குது, அவங்கள நம்மளை ஆட வைத்து பாட வைத்து நல்ல உற்சாகப்படுத்தி ஆராதிக்க வச்சுட்டாங்கன்னா நமக்குள்ள நல்ல ஆசீர்வாதம் வந்து நினைக்கிறாங்க. எந்த பெரிய ஆராதனை தலைவர்கள் வந்து நம்மளை ஆட வச்சு பாட வச்சு ஆராதனை நடத்தினாலும் அதனால் என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் வந்து அவருக்கேற்றபடி நாம் வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். இந்த இருதயம் மாறாதபடிக்கு என்ன ஆட்டம் போட்டு என்ன பிரயோஜனம், என்ன பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? இன்றைய கிறிஸ்தவ உலகம் பாடல்களிலே மிதந்து கொண்டிருக்கிறது, நடனங்களிலே மிதந்து கொண்டிருக்கிறது, நவீனமான செயல்பாடுகளிலே மிதந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று தெரியவில்லை. ஏங்க ஒரு கேள்வி கேட்குறேன், கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? What's the difference between the Christians and also other people? உலக மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கும் மற்றவர்களுக்கு இடையில என்ன டிஃபரன்ஸ்? அப்படி என்ன மேன்மை? அந்த இஸ்ரவேலர்கள் ரொம்ப தங்களை மேன்மையை எண்ணினாங்க. நாங்கள் தான் டாப் கேஸ்ட்னு சொன்னாங்க, நாங்கள் தான் சுப்பீரியர் கேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எது அப்படி அவங்கள சொல்ல வச்சது? நல்ல கவனிங்க, இஸ்ரவேலர்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த பிற மத மக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பிற மக்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் வருது. அவங்க வழிபாட்டு முறை வேற, இவங்க வழிபாட்டு முறை வேற, அவங்க பிரார்த்தனை பண்ணுறது வேற, இவங்க பிரார்த்தனை பண்ணுறது வேற. அவங்க எல்லாம் நிறைய ஐடல்ஸ் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, இவங்க ஐடல்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க? ஒர்ஷிப் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரே நேரத்தில் பல கடவுளை வழிபடுவாங்க, இவங்க ஒரு கடவுளை மட்டும்தான் வழிபடுவாங்க. இந்த மாதிரி there are so many differences. ஆனால் உண்மையான ரியல் ட்ரூ டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஒன்னே ஒன்று தாங்க. சீனாய் மலைக்கு அழைக்கப்பட்ட மோசே மேலே போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னா, தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கிட்டு வரல, நிறைய பணத்தை கொண்டு வரல,
அப்படியே ஆசீர்வாதத்தை கூட கூட கொண்டு வரல. என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? தேவனுடைய நீதி நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தார். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்தார். 40 நாட்கள் இந்த மோசே தேவன் தங்க வைத்து அந்த ஜனங்களுக்கு தேவையான நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தார். அந்த நியாய பிரமாணம் தான் மற்ற மக்களுக்கும் இந்த மக்களுக்கு இடையில இருந்த ஒரே பெரிய வித்தியாசம். புரிகிறதா? அதைத்தான் உபாகமம் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு அருமையான நீதி நெறிகளை பெற்ற எந்த ஜாதியும் கிடையாது. உபாகமம் 4:8 இருக்கும். அதனால தான் அவன் உபாகமம் 5, 6, 7 வசனங்களை வாசித்து பார்த்தோமா, 6ஆம் அத்தியாயத்தினுடைய 5, 6, 7 வசனம் வாசிக்கும் பொழுது, இதன் வீட்டில் இருந்தாலும் சிந்தனை பண்ணு, நடக்கும் பொழுது சிந்தனை பண்ணு, படுத்திருக்கும் பொழுது சிந்தனை பண்ணு, உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடு, போகையிலும் வருகையிலும் அதை நினைத்து பார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நல்ல கவனிங்க, அக்காலத்தில் வாழ்ந்த பிற மத மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அவர்கள்தான் தேவனுடைய பார்வையில் எது நீதி, எது நேர்மை, எது நெறிமுறைகள் என்கிற சரியான அந்த நீதி பிரமாணத்தை பெற்றார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த வேறுபாட்டை காண்பிப்பதிலே தோற்று போனார்கள். அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். எங்களுக்குத்தான் ஆண்டவர் அக்னிமயமான சூழல்ல நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், எங்கள் தேவன் கொடுத்தது போன்று நியாயப்பிரமாணம் வேற எந்த ஜாதிக்கும் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான்னா, இவன் ஒரு பெருமைக்காரனாக மாறினான் என்று இவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யலை, நடக்கல. அதனால தான் ஓசியா தீர்க்கதரிசிய புஸ்தகத்தில் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் இவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். I wrote for them the great things of the law. சட்டத்தினுடைய மிகப்பெரிய விஷயங்களை எழுதி கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க? They consider all these things as strange. அவங்க அந்நியத்தமா எண்ணாங்க. எங்க ஆண்டவர் தான் பெரியவர், எங்க ஆண்டவர் தான் பெரிய அருமையான நியாயப்பிரமாணத்தை கொடுக்க, சட்டத்திட்டத்தை கொடுக்க, நெறிமுறை கொடுக்க பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்களே என்று அதை வாழ்க்கை முறையாக்கவில்லை. அதனால பிரமத மக்களை விட இந்த மக்கள் தான் அதிகமான ஆக்கினை அடைந்தார்கள். சரி, இது அந்த பக்கம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு மற்ற உலக மக்கள், பிற மத மக்கள் இல்லைன்னா பிற உலக மக்கள், அவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒன்றே ஒன்று தாங்க. கிறிஸ்தவர்கள் என்றால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவங்க மட்டும்தான் கிறிஸ்தவங்க, மற்றவங்களாம் டம்மி, டூப்ளிகேட். நான் பரிசுத்தாவி உடையவனாக இருக்கிறேன், நான் பரிசுத்தாவி நடத்தப்படுகிறேன் என்கிற நிச்சயம் யாருக்கு இல்லையோ அவர்கள் டம்மி, டூப்ளிகேட். இது என்னுடைய கருத்தல்ல. ஏன்னா பைபிளில் எழுதி வச்சிருக்குது. ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, those who do not have the spirit of God, they are not belonging to Christ. தேவனுடைய ஆவி இல்லாதவன் யாரு? அவன் கிறிஸ்துவுக்குரியவன் அல்ல. நம்மகிட்ட பைபிள் இருக்கலாம், ஆராதனை இருக்கலாம், வழிபாடு இருக்கலாம், கோயில் இருக்கலாம், பக்தி இருக்கலாம். ஆனால் வித்தியாசம் எதில் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே வழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆவியின் பிரமாணம் தான் ஹோலி ஸ்பிரிட். ஆனால் இக்கால கிறிஸ்தவ மக்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்னா சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. இக்காலத்தில் இருக்கிற பிரபலமான பல ஊழியர்களுக்கு இந்த பரிசுத்தாவியனை சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. இவர்களுக்கு பரிசுத்தாவியன்னு சொன்னால் அப்படி என்ன செய்யணும்? அப்படியே உடம்புல உழுக்கணும், அப்படியே ஆரவாரம் பண்ணணும். அப்படி அதனால பாருங்க, சிலர் எப்போ பார்த்தாலும் இந்த கையை வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஊழியக்காரர் அப்படியே நடந்து தொடங்கணும்னு என்ன பண்ணுவாங்க, அங்கே கண்ணை சொருக்குவாங்க, தலையை அசைச்சுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே அந்த அபிஷேகம், அனாயிண்டிங். அந்த ஊழியக்காரர் வேற என்ன பண்ணுறாங்க, இறங்குறது. எங்கே போய் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ அது இறங்குகிறது. எங்கேயா இறங்குறது? இறங்கிச்சே வந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தில் இறங்கியாச்சு. இறங்குறதா நமக்குள்ள வரணும். இறங்குறது. அதில் ஒரு பக்கா போய் ஆவியானவர் மழையை போல உங்கள் எல்லார் மேலும் பொழிகிறதை நான் காண்கிறேன். கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரிகளை, பாரத்தோடு வந்திருக்கிற சகோதரனை பெற்றுக்கொள். ரிசீவ் ஃபயர். இறங்குறது. அவ்வளோதான், இறங்கிடும் இவங்களுக்கு. உடனே இவங்களுக்கு உடம்பெல்லாம் எல்லாம் ஒழுங்கும், ஷிவரிங் பயங்கரமாக இருக்கும்.
ஊழியனுக்கும் ஷிவரிங் தான், அந்த ஊழியம் நடத்தப்படுகிற விசுவாசிகளும் ஷிவரிங் தான். அப்புறம் பார்த்தா அவ்வளவு ஆவி இறங்கிச்சுது. ஆடினாங்க, பாடினாங்க, விழுந்தாங்க, எழுந்தாங்க. இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற நடனமெல்லாம் அப்படியே சர்ச்சுக்குள்ளே வந்து போச்சு. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அபிஷேகம், அனாயிண்டிங். தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகம் சிலவனை அவனுக்கு எதிராக வரணும் அப்படி வெட்டி தள்ளிடும். சவுல் ராஜா வந்து சாக போகிற தருணத்தில் அவன் உயிர் போக முடியாமல் கஷ்டப்பட்ட வேலை ஒரு தடவை கூப்பிட்டான், தம்பியை கொஞ்சம் வந்து என் உயிர் போகட்டும்ப்பா, நான் இனி பிழைக்க முடியாது, எனக்கு இந்த லைஃப் வந்து டீபார்ட் ஆகாதனால என்னால் இந்த வேதனை தாங்க முடியலை, நீ வந்து என்னுடைய ஃபைனலாக என்ன பண்ணி என்ன ஒரு வெட்டு வெட்டி என்ன பண்ணிடு, அந்த உயிர் போக வச்சிடணும். அவன் பார்த்தான், இவன் பிழைக்கிற வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு அவ்வளோ இன்ச்சூர்டு அதை பண்ணான். தாவீதுட்ட வந்து இந்த மேட்ருக்கு அவன் கேட்கவே சொல்கிறான், இந்த மாதிரி செஞ்சேன்னு. தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? அபிஷேகம் இல்லாதவன் அபிஷேகம் பட்டவன் வெட்டலாமா? அவன் தானே வெட்ட சொன்னான். அவன் நன்மை செய்வதாக நினைத்து செஞ்சான். தாவீது என்ன பண்ணிட்டாரு? தாவீதனுடைய எல்லா வழிகளும் நமக்கு முன்மாதிரி இல்லை. சவுல் ராஜா அவன் பொண்ணை கட்டுறதுக்கு என்ன பண்ணார்? அதுக்கு என்ன வேணும்னு கேட்டார், 100 பேரை காலி பண்ணிட்டு வந்தார் அவர். இந்த கதையெல்லாம் பைபிளுக்குள்ள இருக்குது. அதனால் அவருடைய தேவ பக்தியை, தேவ ஐக்கியத்தை, தேவனை தேடுகிற மனநிலை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய தாவீதினுடைய காலத்தில் அவர் பின்பற்ற எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது. அதனால் தாவீது ஆடினாரு, அது மாதிரி நானும் ஆடுறேன்னு சொல்ல அந்த அபிஷேகம் வேற, இந்த அபிஷேகம் வேற. தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் செயல்பட்ட காலத்திலேயே அவர் 10-15 பொம்பளைகளை கல்யாணம் பண்ணியிருந்தார். நீ செய்யலாமா? எங்க தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்த வேளை அவன் நிறைய பொம்பளைகளை கல்யாணம் பண்ணியிருந்தானே, எனக்குள்ளேயும் இருக்கிற அதே அபிஷேகம் தான் அப்படின்னு போயிட்டா என்ன நடக்கும்? இடக்கு முடக்கு அந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சா பிரச்சனை ஆகிடும், அப்படித்தானே? அதனால அந்த அபிஷேகம் வேற, இந்த அபிஷேகம் வேற. இந்த அபிஷேகம் வேற, இது புதிய சிறுசின் அபிஷேகம், தேவனுடைய பிள்ளைக்குரிய அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் உருள்றதுக்கும் பொருள்றதுக்கும் கத்துறதுக்கும் அல்ல, இந்த அபிஷேகம் வாழ்ந்து காட்டுறதுக்கு. பரிசுத்த ஆவி எதற்கு பொழியப்பட்டது? வாழ்ந்து காட்டுவதற்கு, ஒரு மனிதனை பரிசுத்தம் மாற்றுறதுக்கு. அதனால தான் அப்போஸ்தலர் 1 மத்தேயுவினுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, the holy spirit will come upon you, then you will be made powerful, by that you will become my witnesses. எனக்கு சாட்சிகளாக வாழ்வீங்க. புரிகிறதா? நாம ரோட்ல போய் நின்றுக்கிட்டு அபிஷேகம் 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 அபிஷேகம்னு உழுங்குனா யாருக்கு இது சாட்சி? யாருக்கு சாட்சி? வாழ்ந்து காட்டு, உண்மையை பேசு, நீதியை நடந்துக்கோ, பொறுமையை தாழ்மையை நடந்துக்கோ, அன்பு காட்டு, சகிச்சு போ, பொறுத்து போ, சாந்த குணமுள்ளவனாயிரு, அது சாட்சி. இவனுக்கு இதை உழுங்கிறதோட சரி, இந்த உடம்பை போட்டு உழுக்கிறதோட சரி. அபிஷேகம்லாம் இங்கே ஆடி பாடி அங்கே நடக்கிற இடத்துல எல்லாம் எவர்திங் இஸ் ஃபினிஷ். அந்த பக்கம் போகிற ஆடம்பரத்தின் மேல் ஆடம்பரம், ஆசையின் மேல் ஆசை, பணம் ஆசை, மோகம், அதிநவீனமான எல்லா காரியங்களையும் முதல்ல இவன் தான் அப்டேட் பண்ணி செயல்படுத்துவான். இங்கே வந்து அபிஷேகம் எதற்கு இதை சொல்ல வந்தேன்னா, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட, புதிய ஏற்பாட்டில் என்ன கொடுக்கப்பட்டது? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி எதுக்கு? இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுறதுக்கு. அப்ப இன்றைக்கு நான் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டலைன்னா மற்றவர்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் எவ்வளவு ஆராதனை பண்ணாலும் there is no difference. நான் எவ்வளவு கோயிலுக்கு கொடுத்தாலும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால புண்ணியமே கிடையாது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுக்கேற்றவர்களாக ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக மாறவில்லை என்றால் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் வந்து அவருக்கு அருவருப்பாக மாறிடும், பிரியமற்றதாக மாறிடும். அதனால தான் ஆமோஸுக்கு தரிசி புஸ்தகம் 5-21 வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்களுடைய ஆசரிப்புகளை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன், உங்களுடைய பண்டிகைகளை எல்லாம் பகைக்கிறேன் அப்படின்னார். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? அவர்கள் தங்களுடைய ஆவியிலே செயல்படுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் தேவாவியில் செயல்படுகிறவர்கள். அந்த தேவாவியின்படி செயல்படாவிட்டால் நம்முடைய ஆலய போக்குவரத்துகளை ஆண்டவர் விரும்ப மாட்டார், நம்முடைய ஆராதனைகளை ஆண்டவர் விரும்ப மாட்டார், நம்முடைய காணிக்கைகளை விரும்ப மாட்டார். சபைகள் ஆதரிக்கும், சபைகள் பாராட்டும், தாராளமானவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார், நல்ல விஷயம் தான் அவர் செய்கிறது. ஆனால் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு உன்னத அனுபவத்துக்கு வரவில்லை என்றால் அங்கே ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அப்போ அருமையானவர்களே, இந்த வித்தியாசம் தான்.
அப்போ அந்த பழையவைகள் ஒழியணும், புதியவைகள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோமா? நான் அநேக கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்பேன், நீங்கள் ஆவியை பெற்றீர்களா? அதெல்லாம் எனக்கு கிடையாது, நான் நல்ல கிறிஸ்தவன். நீ எப்படி நல்ல கிறிஸ்தவன் ஆவியை பெறாதபடிக்கு? பைபிள் சொல்லுது ஆவியை பெற்றாதான் நீ நல்லவனா மாற முடியும்னு சொல்லுது. ஆவியை பெற்றாலும் தேவனுடைய பிள்ளைய வாழ முடியும் சொல்லுது. ஆவியை பெற்றாலும் சாட்சியை இருக்க முடியும் சொல்லுகிறது. அப்போ நீ ஆவியை பெறாமலே எப்படி இருக்க முடியும்? முடியாது. அதனால ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் பைபிள் சொல்லுது. ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம். அப்போ சுபாவங்கள் மாற வேண்டும், ஆசீருடைய தன்மைகள் மாற வேண்டும், நோக்கங்கள் மாற வேண்டும், பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும், உறவுகளுடைய தன்மைகள் மாற வேண்டும். இவைகள் என்று மாறும்படியாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நமக்குள் அழைக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வாதமான ஆண்டு தூங்குறதை காண்போம். அல்லேலூயா. அதனால் இப்போ கூட we are not too late. ஜனவரி 1 தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு எந்த சிஸ்டமும் கிடையாது. அப்படி ஆண்டவரிடத்தில் எந்த விதமான ஃபார்முலாவும் கிடையாது. என்றைக்கு நான் பழையவைகள் ஒளிந்து புதியவைகள் என்னிடத்தில் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேனோ அன்றைக்கு. மூன்றாவதாக ஒன்றை பார்த்து நாம் முடித்து விடலாம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 15ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் சரி போதும். அவனுக்கு என்ன தெளிஞ்சது? புத்தி தெளிஞ்சது. ஒரு கிளியர் மைண்டடுக்குள்ள வரான், புத்தி தெளிஞ்சிச்சு. அப்பாவை விட்டு பிரிந்து போய், ஆண்டவர் சொன்ன ஓமையில் வர்ற விஷயம், அப்பாவை விட்டு பிரிந்து போய் தவறாக வாழ்ந்து தப்பிதமாக நடந்து கையில் இருக்கிற காசில் வீணாக்கி கடைசியில் பந்தி சாப்பிட்ற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்காத ஒரு நெருக்கடிய நிலைமை ஏற்பட்டு அந்த மாதிரி இனி வழியே இல்லைங்கிற சூழ்நிலை. அப்போ தான் அவனுக்கு என்ன அதை ரியலைஸ் பண்ணி பார்க்குறான். பண்ணிட்டு தன்னுடைய he was able to realize his own mistakes. அப்போ அவனுக்கு புத்தி தெளியுது. அப்போ அவன் என்ன தீர்மானம் எடுக்கிற நல்ல கவனிங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே போது நான் எழுந்து என்ன செய்வேன்? தகப்பனிடத்தில் I will go back to my father. நான் அப்பாவிட்ட போவேன். அதுதான் இந்த கெட்ட குமாரன் என்ற ஓமையில் அறிவிக்கிற இவனுடைய ஆசீர்வாத கேலண்டர் என்றைக்கு ஆரம்பிச்சது சொல்லுங்க? என்றைக்கு ஆரம்பிச்சு? அவன் என்றைக்கு வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அப்பா கிட்ட வந்தானோ, இவன் அங்கே வந்து என்ன டிசிஷன் எடுக்கல, இதுக்கெல்லாம் காரணம் நான் செய்த தவறுகள் தான், நான் வந்து வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி தப்பு பண்ணி தண்ணி அடித்து ஊர் சுற்றி கண்ட ஃப்ரெண்ட்ஸுகளோடு சென்று ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தனால தான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு. இனிமேப்பட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவுன்னு சொன்னால், இனிமேப்பட்டு நான் என்ன செய்யக்கூடாது? தண்ணி அடிக்கக்கூடாது, இனிமேலாம் தகாதமாக வாழக்கூடாது, இனி நான் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது, தப்பாக வாழக்கூடாது, எந்த விதமாக தவறான உறவுகளுக்கும் போகக்கூடாது. அப்படி நான் டிசிஷன் எடுக்கலை. அந்த ஓமை என்ன சொல்லுகிறது? அவன் புத்தி தெளிந்த பொழுது இதுவரையிலும் தான் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு அவன் எங்கே வரான்? தன்னுடைய தகப்பனிடத்தில் வருகிறான். தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்தை இழந்துதான் சென்றான். இப்பொழுது அந்த தகப்பனுடைய சமூகத்தில் வருகிறான். சமூகத்தில் வந்தவல்ல அந்த தகப்பன் கேட்டாரா, ஏய் அயோக்கிய பயல, அறிவு கட்ட மடையா மண்டு, எங்கடா போன இத்தனை வருஷம், எங்கடா ஊர் சுத்திட்டு வர, இதனை சத்திரமா சாவடியா, நினைச்ச நேரம்லாம் வந்து நீ வந்து அனுபவிக்கிறதுக்கு ஓடிப்போ, அப்படியே சொன்னாரா? இல்லை, ரைட்டு. அவர் கொஞ்சம் நீதிமான் வச்சுக்கோ. இனிமே போட்டு நீ என்ன செய்யக்கூடாது? தப்பாக போகக்கூடாது, தவறாக வாழக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, தப்பான உறவுகளுக்கு நேரி நோக்கி போகக்கூடாது. இதுக்கு மேற்பட்டு இது மாதிரிப்பட்ட தப்பு தவறு செய்தால் உன்னை மறுபடியும் துரத்திடுவேன். இந்த மாதிரி எதையாவது சொன்னாரா? சொல்லலை. இப்போ ஆண்டவராது ஒரு முறை வந்து ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை காப்பாற்றிட்டு கடைசியில் இனி பாவம் செய்யாதேனார். ஆனால் அந்த கெட்டகுமார ஓமையில் அந்த தகப்பன் அதை சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா? அதில் ஒரு சீக்கிரட் இருக்குது. என்னன்னா, தகப்பனுடைய சமூகத்தை இழந்ததினால்தான் அவன் தவறினான். அவன் பாவி என்று செயல்படுவதற்கு காரணம் தப்பு செய்ததல்ல, தகப்பனுடைய ஐக்கியத்தை இழந்தது. ஒரு நல்ல தகப்பனுடன் வாழ்ந்திருந்தா அவன் நன்றாக இருந்திருப்பான். அந்த தகப்பனுடைய சமூகத்தை இழந்து தூரமாக போனதுனால தான் எல்லா தவறுகளும் அவனுக்குள் வந்துவிட்டது.
மனிதன் ஏன் தவறு செய்கிறான், ஏன் தப்பு பண்ணுறான், ஏன் தவறான சுபாவங்கள் இருக்கிறான், ஏன் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறான்? அவனுடன் ஆண்டவர் இல்லை, அவனுடன் கர்த்தர் இல்லை, அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இல்லை. அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தவறாக வாழ மாட்டான். கர்த்தருடன் வாழுகிறவன் தப்பிதமாக வாழ மாட்டான். அவன் பொய் சொல்லியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட மாட்டான். அவன் யாருக்கும் விரோதமாக செயல்பட மாட்டான். அநியாய அக்கிரமம் பண்ண மாட்டான். நீதி நேர்மை இல்லாமல் நடந்துக்க மாட்டான். அடுத்தவன் பொருளை அபகரிக்க மாட்டான். அவன் தன்னுடைய தவறை உணராமல் இருக்க மாட்டான். பிரச்சனை இல்லை எங்கிருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னா கர்த்தரோடு இல்லை. they are not with God. யோசேப்பு கர்த்தரோடு இருந்த காரணத்தினால தான் ஆதியா 39:2 கர்த்தரோடு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதனால தான் ஒரு பெரிய டெம்டேஷன் வந்த பொழுது கூட அந்த டெம்டேஷன் அவன் ஓவர் கம் பண்ணான். காரணம் என்ன? he was with God. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னா, நம்ம பல நேரத்தில் ஒரு முடிவு பண்ணுறோம், இனி நான் பொய் சொல்லக்கூடாது, இனி நான் கோவப்படக்கூடாது, இனி நான் எரிச்சல் படக்கூடாது, இனி யாரையும் வெறுக்கக்கூடாது, விரோதிக்கக்கூடாது, இனி நான் தண்ணி அடிக்க போகக்கூடாது, இனி சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, இனி தப்பான அந்த வீடியோலாம் பார்க்கக்கூடாது, இனி தவறுதலாக யார்ட்டையும் பழகக்கூடாது, யாரையாவது தப்பிதமாக பார்க்கக்கூடாது. இப்படி முடிவெடுக்கிறது. முடிவெடுத்தால் எல்லாம் 3 நாள் தான் ஓடுது வண்டி. நீ ஒரு அன்னைக்கு எடுக்கிற முடிவு அதுக்கு 3 நாளில் போயிடுது. அப்புறம் எங்கே ஆசீர்வாதம் வரும்? நாம் என்னதான் முடிவெடுத்தாலும் ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. போதகர்கள் வந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுவாங்க, இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் விடும்பாங்க. நாமும் கச்சிதமாக ஒரு தீர்மானம் எடுத்துருவோம். எத்தனை தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே இல்லையா? எவ்வளவோ தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நாம் எடுத்த தீர்மானங்களுக்கெல்லாம் அளவே கிடையாது. தீர்மானங்கள் எடுக்கிறோம், தீர்மானத்தின்படி வாழுகிறோமா? இல்லை. நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? இனி நான் ஆண்டவருடன் எப்பொழுதும் வாழ வேண்டும். I must find myself with God always. Always I must dwell in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்கும்படியான சூழலுக்கு நான் போகக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே நான் இருக்கணும். அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம். இப்போ இந்த கெட்டகுமாரன் ஓமையில் வருகிற தகப்பன் தன்னுடைய மகனை குறித்து ரொம்ப சங்கடப்பட்டிருப்பார் இல்லையா? ஏன் என்னை விட்டு போய் ரொம்ப தப்பான வாழ்க்கை வாழ்கிறேன்னு, தவறுதலாக வாழ்கிறேன்னு, துன்மார்க்கமாக வாழ்ற ரொம்ப சங்கடப்பட்டிருப்பார். ஒருவேளை ஒரு உண்மை நம்ம பார்க்கலாம். இவன் அந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணிட்டான்னா, இளைய குமாரன் அவரை விட்டு போயிட்டு அந்த ஸ்டோரியை பார்க்குறவங்கள என்ன இறுதியில் பார்க்குறோம், அவன் வேசிகளத்துலையும் விபச்சார இடத்துல போய் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா காசையும் செலவு பண்ணி ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டான். ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் இல்லை, இந்த கெட்டகுமாரன் போயிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு செய்தி வருது. என்ன செய்தின்னா, உங்கள் வீட்டை விட்டு போயிட்டாலும் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டாலும் அவன் அங்கே சூப்பராக இருக்கிறான். நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பித்து அருமையாக ரன் பண்ணிவிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு நீதியும் நேர்மையுமாக வாழ்கிறான், அருமையாக இருக்கிறான். இங்கே இருந்திருந்தா கூட இவ்வளோ டெவலப்மெண்ட்டாக அவனுக்கு வந்திருக்காது. அங்கே பாருங்கள் என்ன சூப்பராக இருக்கிறான், நிறைய வீடெல்லாம் கட்டியிருக்கிறான், யாருக்கும் தீங்கு தீவன கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து நிறைய ஏழைகளுக்கெல்லாம் என்ன செய்கிறான், உதவி செய்யிருக்கான். அந்த முதியோர் இல்லெல்லாம் கட்டி வச்சுருக்கான். இந்த மாதிரி இந்த அப்பா கேள்விப்படணும்னு வச்சுங்க, கவனிங்க, பிரசங்கம் முடிய போகிற நேரம் நம்பிக்கையோடு கேட்கணுங்கிறக்காக அதை சொல்கிறேன். இவ்வளவு நல்ல செய்தி வருது மகனை பற்றி. இப்போ இந்த மகன் இந்த தகப்ப சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா சொல்லுங்க? என்னது? துக்கப்படுவாரா சந்தோஷப்படுவார்? ஏன் தெரியுமா? என் பையன் வீட்டை விட்டு போனாலும் அங்கே எப்படி இருக்கிறான், நல்லா அருமையாக இருக்கிறான், நல்லா சம்பாதிச்சிருக்கிறான், எடுத்துகிட்டு போன சொத்தில் பங்கை வாங்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்கான், நல்ல விதமாக செலவு பண்ணியிருக்கான், சந்தோஷப்படுவான். அப்படி தானே? ஆனால் நான் அவன் அப்பனாக இருந்தால் சந்தோஷப்பட மாட்டேன். நான் அவனுடைய அப்பனாக இருந்திருந்தா அவன் எவ்வளவுதான் அங்கே நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் சம்பாதிக்கிறவன் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சந்தோஷப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் ஏன் கூட இல்லை. அப்பனோட மகன் இருக்கிறதானே ஆசீர்வாதம். நாம் பல நேரங்களில் பாருங்கள், நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. கல்யாணம் ஆகும் பிள்ளைகளுக்கு, பையனுக்கு கல்யாணம் ஆகும் 3 மாதத்துக்குள்ளே இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுது, முதல்ல கண்டிஷன் போட்டு தான் வருது, தனி குடித்தனம் போயிடணும், மாமனார் மாமியார் சூழலை இருக்கவே மாட்டேன், இல்லைன்னா டைவர்ஸுக்கு போயிடுவேன் சொல்லி தான் கல்யாணமே பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, சில பிள்ளைகள் வந்து அப்படியே தனியாக தனி குடித்தனம் போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், இங்கிலாந்தில் இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், அர்ஜென்டினாவில் இருக்கிறான், ஜெர்மனியில் இருக்கிறான், பாரிஸில் இருக்கிறான், எப்படி இருக்கான், அருமையாக இருக்கிறான். அப்பா என்ன சொல்லுவார், எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. நான் கேட்குறேன், இந்த மனுஷன் உண்மையிலேயே சந்தோஷத்தோடைய வாழ்த்துறாரு?
உண்மையில் நான் அப்படி இருந்தால் சந்தோஷத்தோட வாழ்த்த மாட்டேங்க. நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் உண்மை தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு தகப்பனுடைய அட்மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லைங்க, அந்த பிள்ளை ஏன் கூட இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸுடைய பிள்ளைகளெல்லாம் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, மும்பையில் இருக்கிறாங்க, பெங்களூர் இருக்கிறாங்க, சிலிகான் சிட்டியில் இருக்கிறாங்க. நான் எங்கே இருக்கிறேன்? முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன். அவனை நான் என்னால் முடிந்தாலும் நல்லா படித்தான். அவன் எங்கே இருந்தாலும் என்ன செய்யட்டும். எப்படி சொல்ல தெரியுமா? குட் ஃப்ரைடே மூடோட சொல்கிறோம். எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பான். அழுதுகிட்டே எனக்கு ஒரு உதவியும் கிடையாது. நான் நிறைய பேர் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமா மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவன் நல்லா இருந்தால் சரிதான். அது வெறுப்பில் சொல்கிறது. எப்பா நீ நல்லா இருந்தால் சரிதான்ப்பா, நல்லா இருந்தால் சரிதான். ஆனால் மனசு என்ன சொல்லுது? கஷ்டப்படும். அப்படி தானே? அதனால் எந்த ஒரு உண்மையான தகப்பனோ தன் பிள்ளை தன்னை விட்டு பிரிந்து நன்றாக இருக்கிறது அல்ல, தன்னுடன் இருக்கிறது இல்லையா? நான் இது சில பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் அவங்க கூட இல்லை. ஆண்டி ஏன் உங்கள் பையனை அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க? உங்கள் வயசான காலத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்லையே? நான் என்னப்பா செய்ய முடியும்? அவனுடைய நல்லதுக்கு அவன் போகிறான். அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நான் கடைசி காலத்தில் கவனிப்பார் எல்லாபடி என்ன செய்யட்டும், இங்கு மங்குமாங்க அலசரிப்பட்டு போகிற என்ன செய்கிற துக்கத்தோடு வாழ்க்கையை முடிக்கிறேன். இதில் என்ன சந்தோஷம் இருக்குது? ஒரு உண்மையை சொல்ல போனால் தாய் தகப்பன் தன்னுடன் பிள்ளைகள் இருக்கிறதா என்ன செய்வாங்க, விரும்புவோம். அப்போ இந்த கெட்ட குமார ஸ்டோரியில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் மகன் எங்கேயோ போய் தப்பு பண்ணாங்கிறது இல்லை. தப்பு பண்ணதுக்கு காரணமே மகன் தகப்பனோட இராது தான். அதனால் உண்மையிலே அந்த தகப்பன் அந்த மகன் திரும்பி வந்த வேலை ஒருவேளை அட்வைஸ் கொடுத்த நமக்கு ஓமையில் இல்லாத வாசிக்கக்கூடாது. இருந்தாலும் கற்பனையில் பார்க்குறது தான். அந்த தகப்பன் என்ன சொல்லி பார்த்துருமே, மகனே என்னை விட்டு போனதுனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது. இனிமேப்பட்டு என்ன செய்யாத, என்னை விட்டு போகாத. என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு எந்த நியாயமும் இல்லை. அதனால் என்னை விட்டு போகிறதுனால உனக்கு எந்த நல்லதும் இல்லை. இனிமேலாவது என்ன பண்ணு, என்னுடன் இரு. என்னுடன் இருந்தால் நீ சரியாக இருப்ப, என்னுடன் இருந்தால் நீ நேர்மையாக இருப்ப, என்னுடன் இருந்தால் நீ ஒழுங்காக இருப்ப, என்னுடன் இருந்தால் நீ கட்டுப்பாடாக இருப்ப. அதனால் நமக்கு இங்கே தேவை என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் எங்கே வருதுன்னு சொன்னால் நான் பக்தியாக நிறைய காரியங்களை செய்கிறேங்கிறதுல அல்ல, தேவ சமூகம் இல்லாத என்னுடைய நிலைமை உணர்ந்து, தேவ பிரசன்னம் இல்லாத என்னுடைய நிலைமை உணர்ந்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நான் வருகிறேன், உம்முடைய ஐக்கியத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு வருகிறேன். 1 Corinthians 1:9 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called by God to have fellowship with Christ. இயேசுநாதரை கோயிலில் வழிபாடு பண்ணிட்டு ஒரு ஃபீலிங்கில் போகிறதில்ல, இயேசுநாதருக்காக காணிக்கை கொடுக்கறதில்ல, பலவிதமான பக்தி காரியங்கள் செய்கிறதில்ல. இயேசுநாதரோடு ஐக்கியமாக இருக்கணும். ஐக்கியத்தின் வாழ்க்கை தான் கிறிஸ்டியானிட்டி. புரிகிறதா? இதுதான் மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். எனவே எப்பொழுது என்னுடன் தேவ சமூகம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறோமோ அன்றைக்கு தான் நியூ இயர், அன்றைக்கு தான் ஜான் 1 ஆரம்பிக்கும். புரிகிறதா? அன்றைக்கு தான் ஆசீர்வாத கேலண்டர் ஆரம்பிக்கும். அதனால் 3 காரியங்களை சிந்திக்கிறதுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். 1, நான் இன்றைக்கு தேவனுக்குரிய காரியங்களை முதலிடத்தில் வைத்து செயல்படுகிறேனா? நம்பர் 2, நான் பழையவைகளை விட்டு தேவன் விரும்புகிற புதியவைகளுக்கு வந்திருக்கிறேனா? 3, நான் ஒருவேளை நல்லவனாக இருக்கலாம், நான் ஒருவேளை பக்திமானாக இருக்கலாம், நான் ஒருவேளை ஒழுக்கவானாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறேனா? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேனா? அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரே, அவருடன் இருக்கிறேனா? All that I need is God's presence, His fellowship. அப்பொழுது ஆசீர்வாதம், உறவில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. எந்த வாக்குத்தத்த அட்டையில் இல்லவே இல்லை, எந்த ஆசீர்வாத அட்டையில் இல்லவே இல்லை. எந்த ஊழியக்காரர் கொடுக்கிற வாக்குத்தத்தினாலும் உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட போவதே இல்லை. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எப்பொழுது தேவனுடைய நோக்கத்தை முதலிடத்தில் வைத்து வாழ்க்கை ஆரம்பிங்கள். இன்றைக்கே உங்களுக்கு இன்று முதல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பழையவைகள் என் வாழ்க்கையில் தொடரக்கூடாது. என்னுடைய குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போவதற்கு காரணமாக இருந்த சுபாவம் இனி தொடரக்கூடாது. நான் ஒரு நிம்மதியற்றவராக மாறுவதற்கு காரணமாக இந்த சுபாவம் இனி என்னது தொடரக்கூடாது. நான் மதுபானத்தை மறுபடியும் நாடுவதற்கு என்னை தூண்டிவிட்ட அந்த சுபாவம் இனிமேல் என்னது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஒரு புதிய சிறுசையாக மாறுகிற பொழுது ஆசீர்வாத ஆண்டு அங்கே துவங்கும். 3வது, நான் நல்லவனா கெட்டவனா என்பதல்ல, ஆண்டவரோடு இருக்கிறேனா? ஆண்டவரோடு இருந்தால் நல்லவனாக இருப்பேன். எனக்கு தேவை தேவ சமூகம், தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்துக்குள்ளே வருகிற பொழுது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ்வோம். கர்த்தரோடு இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனை.
யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய ஆசீர்வாத காலர் இந்த அனுபவங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற நாட்காட்டிகளின் அடிப்படையில் அல்ல. இந்த அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு தினத்தில் நமக்கு ஆண்டவரால் வழங்கப்படுவது அல்ல. ஆசீர்வாதம் என்பது ஒரு மாதத்தின் துவக்கத்திலோ ஒரு வருஷத்தின் துவக்கத்திலோ ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கென்று ஒரு ஆண்டை குறிக்கவில்லை. சில அனுபவங்களில் இருந்து தான் ஆண்டவர் செயல்படுகிறார். இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த 3 அனுபவங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நோக்கங்களின் அடிப்படையிலே வாழ்வதற்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்வின் மேல் இருக்கிற தேவனுடைய நோக்கங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்வதுதான் தேவனுடைய நோக்கம். பிள்ளையாக வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரிப்பதுதான் தேவனுடைய நோக்கம். சாட்சியாக வாழ்ந்து தேவனை மகிழ்ப்படுத்துவதுதான் நோக்கம். இது வாழ்வின் முதல் இடத்தில் இருக்கிறதா? இரண்டாவதாக, பழையவைகள் ஒழிய வேண்டும். கடந்து போன காலகட்டத்திலே என்னுடைய சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் குறுக்கீடாக இருந்த எதிரடையாக இருந்த அந்த பழையவைகள் ஒழிய வேண்டும். அது ஒழிய வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்குள் வர வேண்டும், என்னை அவர் புதிய சிருஷ்டியாக மாற்ற வேண்டும். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? மூன்றாவது, நான் ஒரு துன்மார்க்கனை போல் வாழ்கிறேனா, இல்லை என்றால் ஒரு பக்திமானாக வாழ்கிறேனா என்பது அல்ல. நான் ஆண்டவரோடு வாழ்கிறேனா, கர்த்தரோடு வாழ்கிறேனா, தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறேனா, தேவனோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழ்கிறேனா, அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய அனுபவம். இந்த 3 அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் நம்முடைய ஆசீர்வாத அந்த கேலண்டர் தூங்கும்படியாக இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்னை உருவாக்கும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரை என்னை புது சிருஷ்டியாக மாற்றும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரை இனி உம்முடைய சமூகத்திலேயே வாழ வேண்டும். உம்முடைய சமூக வராத எந்த ஒரு இடத்துல நான் இருக்கக்கூடாது. உம்முடைய சமூகத்தோடு தொடர்பில்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது. உம்முடைய சமூகத்தை இழக்கும்படியான ஒரு வாழ்க்கை முறையை நான் பின்பற்றக்கூடாது என்று நாம் ஆண்டவருக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணோம் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த நாளில் எங்களோடு பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தினம் எந்த தினம் என்பதை எங்களுக்கு அடையாளம் காட்டினீர். ஒரு குறிப்பிட்ட கேலண்டருடைய அடிப்படையில் அல்ல, சில அனுபவங்கள் எங்களிடத்தில் ஏற்படுகிற அடிப்படையில் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீர். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நோக்கத்தை முன்வைத்து ஓடுகிற மக்களாக இந்த காலகட்டங்களில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பழைய சிருஷ்டிக்குரிய செயல்பாடுகளோடு வாழாமல்
உம்முடைய ஆவியை பெற்ற சிருஷ்டிக்கேற்ற செயல்பாடோடு சுபாவ நிலையோடு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அவ்விதமாக ஆண்டவரை உம்மை விட்டு தூரமாக வாழுகிற வாழ்க்கை தான் எங்களுக்கு பாவமாக மாறுகிறது. உம்முடைய சமூகம் இல்லாத வாழ்க்கை தான் எங்களை பல விதங்களிலே சீரழிக்கிறது. இனி அவ்விதமான வாழ்க்கை இல்லாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே வாழ உதவி செய்யும். அந்த கெட்ட குமாரன் மறுபடியும் வந்து தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்திலே வாழ்ந்தது போல நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வாழ உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. எல்லா கட்டுகளும் அவிழும்படியாக, கவலைகள் நீங்கும்படியாக, பதட்டங்கள் போகும்படியாக, துன்பங்கள் நீங்கும்படியாக, வியாதி விக்கங்கள் அகன்றும்படியாக, ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை உருவாகும்படியாக, தேவனோடு பேசி பழகி வாழும்படியான ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாத சூழலை ஆண்டவர் உருவாக்குவீராக. நம்பிக்கையை, தைரியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் பெரிய காரியங்களை செய்து இந்த ஆண்டலை கர்த்தாவை அவர் விசேஷமாக வாழும்படியான அனுபவங்களுக்கு நேராக கொண்டு செல்வீராக. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும். கூடி வந்த மக்களை, வார்த்தைகளை கேட்ட மக்களை ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதியும். அருமையான இந்த திருச்சபையும் இந்த திருச்சபையுடைய நிர்வாக பொறுப்புகளை மேற்கொண்டு செய்கிற ஒவ்வொருவரையும் அவ்விதமாக இந்த திருச்சபை வழிநடத்தி செல்கிற போதகர்களையும், போதகர்களோடு உடனிருந்து செய்கிற உடன் பணியாற்றுகிற போதகர்களையும், சபை கமிட்டியினரையும் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அனைவரோடு கூட இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு செல்லுகிற மக்கள் கூட்டமாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த திருச்சபையானது இந்த சமுதாயத்தின் நடுவிலே அநேகருக்கு சுடர் ஒளியாக பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.